திமுக கட்சியில் இணைந்த வைஷ்ணவி, உதயநிதி ஸ்டாலினுடன் சந்திப்பு, உடன்பிறப்புகள் கதறல் இது குறித்தும், அதேபோல திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பொய் செய்தியை பேசியிருக்காரு. அது குறித்தும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முதல்ல திருமாவளவன் அவர்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த முருக பக்தர் மாநாடு, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, சங்கிகள், காவிகள் எல்லாம் சேர்ந்து மதுரையில் நடத்தியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில், அந்த மேடையில் ஒரு காட்சி வெளியிட்டிருந்தாங்க. அதில் அண்ணா குறித்தும் பெரியார் குறித்தும் அவதூறு பரப்பக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதை வைத்து திமுக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து அவங்கள்ட்ட பதில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு 2 பேர் பேசியிருக்காங்க. திமுகவில் ரவீந்திரன் அவர்களும், அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் இது குறித்து பேசி விஜய் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி பி டீம் அப்படிங்கிறத ஒரு இழிவான, கடந்த காலகட்டங்கள்லேருந்து தொடர்ந்து பேசக்கூடிய அந்த பிஜேபி பி டீம்ங்கிற விமர்சனத்தை மறுபடியும் வச்சுருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பே தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் இதற்கு பதில் கொடுத்துருக்காங்க. பிஜேபி அதே மாதிரி காவிகள் செய்யக்கூடிய இந்த அரசியலை கண்டித்து பெரியார் அவர்கள் குறித்தும் அண்ணா அவர்கள் குறித்தும் பேசிய அந்த காட்சிகளை வெளியிட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் பார்க்காம இன்னும் விஜய் அவர்கள் பேசலை, இன்னும் தமிழக வெற்றி கழகம் பேசலை, இதுக்கான என்ன காரணம், இவங்க விமர்சிக்க மாட்டாங்க பாருங்கள், பிஜேபியோட செயல் திட்டத்தை மறுபடியும் செயல்படுத்த பார்க்குறாங்க அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்காரு. அது பிஜேபி பிடிஎம்னு சொல்லியிருக்காரு. திமுகவில் இருக்கக்கூடிய ரவீந்திரன் அவர்கள் அவருக்கு அதுதான் பேசி ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை. அவரும் இன்றைக்கி பேசியிருக்காரு. ஒரு ஊடகத்தில் பேசும்போது விஜய் அவர்கள் எந்த செயல்பாடுமே இல்லை, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற முடிஞ்சு, ஏன்னா அவங்கள்ட்ட கட்டமைப்பு இருந்துச்சு, அதனால் எதிர்கட்சி ஆனார். ஆனால் விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியாதுன்னு அவரும் சொல்கிறார். தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிறதுக்கு முன்பே மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும், அதற்கு முன்பு ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய தொண்டர்கள் தான், தோழர்கள் தான் தளபதி அவர்களுடைய தொண்டர்கள். இதை அவங்க பார்க்கவே இல்லையா, இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி பேசுகிறாரா அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெறியாளரும் இது இடைமறித்து எந்த கேள்வியுமே கேட்கல, ஒரு அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தொடக்க காலகட்டத்தில் திமுக தொடங்கினதே பெரியார் அவர்களை விமர்சித்து, பெரியார் அவர்களோட செயல்பாட்டில் முரண்பட்டு கடுமையான இழிவான விமர்சனங்களை வச்சு தான் திமுக கட்சியை தொடங்கப்பட்டது. அதுலேயும் குறிப்பிட்டு கருணாநிதி அவர்கள் முரசொலியில் எழுதிய எழுத்துக்களாக இருக்கட்டும், கேலி சித்திரங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் விமர்சனம் பண்ணதெல்லாம் தொடக்கத்தில் பெரியார் அவர்களை, ஈவேர பெரியார் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி இழிவுபடுத்தியது கருணாநிதி அவர்கள் தான், முரசொலி தான், திமுக தான், திமுக உடன்பிறப்புகள் தான் கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெரியாரை பேசி முற்போக்கு வேஷம்லாம் போட்டு மக்கள்கிட்ட நீங்கள் நாடகம் ஆடுறது மக்களுக்கு புரியும். இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தெரியும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும். பெரியார் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணது யார், எந்த கட்சி, யார் தொடங்கினா, என்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியும். நீங்கள் தான் தொடங்கியது. அந்த இதில் ஒரு சில கார்ட்டூன்கள் மட்டுமே சொல்கிறேன். ஒரு கார்ட்டூனில் பெரியார் அவர்கள் தொண்டர்களோட வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவருடைய தோளில் ஒரு ஸ்பீக்கரை மாட்டி விட்டு அவர்களோட பெரியார்களோட தொண்டர்கள்லாம் வர மாதிரி வச்சுட்டு, கருணாநிதி அவர்கள் முரசொலியில் அவருடைய காலகட்டத்தில் வெளியான அது கேலி சித்திரம் கார்ட்டூன், அதில் பெரியார் அவர்கள் வாடகைக்கு விடப்படும் அப்படின்ட்டு வெளியிட்டிருக்கீங்க. இது யார் வெளியிட்டது? இதை தாண்டி என்ன மாதிரியான விமர்சனங்கள் நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்லேருந்து வச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க? தொடக்கத்தில் தொடங்கியதே நீங்கள் தான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதே வேலையை தான் செய்வாங்க. இங்கே இருக்கக்கூடிய காவிகளாக இருக்கட்டும், கலவரம் ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கடவுள் மறுப்புங்கிறத கடுமையாக எதிர்க்கிறாங்க. அவங்களோட வேலை அதுதான். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகம் கண்டன அறிக்கை கொடுத்தாச்சு, 2 நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. ஆனால் அதெல்லாம் பார்க்காம விஜய் அவர்கள் பேசலை, தமிழக வெற்றி கழகம் பேசலை அப்படின்ட்டு திமுகவினரும் விசிகாவும் இதை பேசுவதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். திருமாவளவன் அவர்கள் திமுக விமர்சனம் பண்ணது, கருணாநிதி அவர்கள் விமர்சனம் பண்ணது, அன்றைய காலகட்டத்தில் திமுக விமர்சனம் பண்ணதெல்லாம் ஏற்றுக்கிறாரா, பெரியாரை குறித்து விமர்சனம் பண்ணதெல்லாம் ஏற்றுக்கிறாரா அப்படின்ட்டு அவர் பதில் சொல்லணும். அதே மாதிரி கட்சியினரும், விசிக கட்சியினரும் பதில் சொல்லலாம். இதெல்லாம் பார்க்காம, இதெல்லாம் யோசிக்காமல் தமிழக வெற்றி கழகம் மீது இந்த மாதிரியான தொடர் விமர்சனம் வைக்கிறது சரியான அரசியல் இல்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்த வைஷ்ணவி அவர்கள், அதை பார்த்து குமரக்கூடிய திமுக உடன்பிறப்புகள், அது குறித்து பேசிடுவோம். தொடக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசுகிறேன், தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கிறேன், விஜய் அவர்கள் தான் தலைவர், இவர் தான், இதுதான் மாற்றம் கொண்டு வர போகிறாரு, திமுகவை கடுமையாக எழுதி விமர்சனம் பண்ணி
ஊடகங்கள்லாம் பேசின வைஷ்ணவி அவர்கள் வந்து திடீர்னு திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தில் மரியாதை இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ புகார்லாம் கொடுத்துட்டு இவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது. நான் ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏற்கனவே அவங்க வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து திமுகவில் தான் இருக்குது. திமுகவில் அடுத்த கட்டமாக அந்த குடும்பத்தில் வந்து அடுத்த கட்டமாக ஒரு அரசியல் வாரிசு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த அரசியல் வாரிசு ஏதாச்சும் ஒரு கட்சியில் வந்து பிரபலமாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த கட்சியில் சீக்கிரமாக பிரபலமாக முடியும், விஜய் அவர்களை பேசினா எல்லா ஊடகங்களும் காட்டும், அதை வைத்து பிரபலமாக பிறகு வந்து இன்னொரு கட்சி மறுபடியும் திமுக வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போயிருக்காங்க. அவங்களோட விமர்சனங்கள் வந்து எப்படி திமுகவில் போய் இணைஞ்சோன கடுமையான கேவலமான இழிவான உடன்பிறப்புகள் விமர்சனம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களும் எழுதுறாங்க. அதை வந்து நம்ம கண்டிக்கிறோம். கண்டிப்பாக திமுகவில் மாற்று கட்சியிலேருந்து வரவங்களை வந்து சேர்த்துக்குவாங்க. என்ன காரணம்னா அந்த கட்சியை எந்த கட்சியிலேருந்து வந்தாங்களோ அந்த கட்சியே வந்து தரக்குறைவாக பேசணும், அவங்களை விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வந்து கட்சியில் சேர்த்துக்குவாங்க. அப்படி வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் சேர்க்கப்பட்டார். நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவில் இளைஞர்களை இணைக்கிறேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு மாணவர் அணி செயலாளர் கொடுத்துருக்காங்க. அதே போல் வைஷ்ணவி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் குறித்தான விமர்சனங்களை வைக்கிறதுக்காக தான் அவங்கள கட்சியில் சேர்த்துட்டாங்க. அவங்கள வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்க்கறதுங்கிறது கட்சியினருக்கே பொறுக்கல. நாங்கள் வந்து 30 வருஷமாக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம், கட்சிக்காக ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல, ஆனால் அவங்க வந்து ஏன் அவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்க? முதல்ல வைஷ்ணவி அவர்கள் வந்து திமுகவுக்கு வரும்போது அதை வைத்து பாருங்கள், திமுக கட்சிக்கு வந்துட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் வேணான்னு சொல்லிட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து சரியில்லை அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணாங்கன்ட்டு கொண்டாடிய திமுக உடன்பிறப்புகள் உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு புகைப்படம் எடுத்தோன்னே கதறாங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும், திமுகவில் உழைக்காதவர்களுக்கு தான் கட்சியும் பதவியும், அமைச்சர் பதவியாக இருந்தாலும் சரி, கட்சியோட பதவியே அப்படி தான் இருக்குது. ஏன்னா அண்ணா அவர்களுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் வந்து கடுமையாக உழைத்தவர் கிடையாது. கட்சிக்காக உழைத்தவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்கள், ஐம்பெரும் தலைவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து கட்சிக்காக நீண்ட காலமாக உழைத்தவர்களையும் தாண்டி தான் கருணாநிதி அவர்கள் வந்து வந்தாங்க. கருணாநிதி அவர்களே மிகப்பெரிய அளவில் உழைப்பு செலுத்தாத ஒரு நபர் தான் கட்சியை வந்து கைப்பற்றினார். அதன் பிறகு உழைக்காத ஸ்டாலின் அவர்கள் எப்படி திமுகவில் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு வந்து வைகோ அவர்கள் தான் அடுத்த கட்ட தலைவர் அவர் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து கட்சியை விட்டு வெளியில் போக வச்சுட்டு கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவராக வரணும் அப்படின்ட்டு எப்படி பிளான் பண்ணாரோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தலைவராகிட்டார். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களாவது நீண்ட காலமாக அரசியல் இருந்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 2017 வராரு, கட்சிக்குள்ளே வராரு. கட்சிக்குள்ளே வந்தோன்னே இளைஞர் அணி பொறுப்பு கொடுக்குறாங்க. இளைஞர் அணிக்கு அப்புறம் வந்து தேர்தலில் வந்து பரப்புரை மேற்கொள்கிறாரு. தேர்தலில் பரப்புரை மேற்றோன்னே 21 தேர்தலில் வந்து எம்எல்ஏ ஆகிறாரு. நான் எம்எல்ஏவெலாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். முதல்ல கட்சிக்கே வரமாட்டேன், அரசியலுக்கே வரமாட்டேன்னு பேசிகிட்டு இருந்தார். என்னுடைய குடும்பத்தில் யாருமே வரமாட்டாங்க அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. 21 எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாதுன்னாரு. அமைச்சர் ஆகுவீங்களாங்கிட்ட வந்து இல்லை அமைச்சர் ஆக மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அமைச்சரும் ஆனார் உதயநிதி. உதயநிதி அமைச்சரான பிறகு துணை முதலமைச்சராக அப்படின்னு கேட்கும்போது துணை முதலமைச்சராக வாய்ப்பே இல்லைனாரு. இப்போ துணை முதலமைச்சராக ஆகிட்டார். அடுத்த கட்டமாக கட்சியோட பொறுப்பு, துணை பொதுச்செயலாளர் பொறுப்பெல்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வெளிப்படையாக தெரியுது. அதனால் உழைக்காதவர்களாக மேலே வராங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து உடன்பிறப்புகள் இப்போ பேசினாலும் பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் தலைவராக வரும்போதே வேறு யாராச்சும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கலாம். ஆனால் யாருமே முறையிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு, நாங்கள் தான் அடுத்த கட்டமாக தலைவராக வருவோம்ன்ட்டு யாருமே பேசலை. ஸ்டாலின் அவர்களை தான் முதலமைச்சராக வேட்பாளராக அறிவித்தாங்க. அதற்கும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து கட்சியில் இளைஞர் அணி ஆக்கினாங்க. அதுக்கும் யாருமே உடன்பிறப்புகள் யாருமே பேசலை. அடுத்து ஒரு எம்எல்ஏ ஆனார், அதன் பிறகு அமைச்சரானார், அதன் பிறகு வந்து துணை முதலமைச்சராக இருக்கார். யாருமே வாய் திறக்கலை. பாராளுமன்றத்தில் திமுக எம்பிகள் வந்து பதவியேற்கும் போது கூட வருங்காலம் எங்கள் உதயநிதி அப்படின்னு தான் பேசினாங்க. உதயநிதிக்கு பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அவருடைய மகனுக்கு தான் கட்சி போக போகுது. அதனால் உடன்பிறப்புகள் வந்து ரொம்ப பொங்குறாங்க. அதெல்லாம் கொஞ்ச காலம் தான், அதுக்கு பிறகு மறந்துடுவாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். மாற்று கட்சியிலேருந்து திமுகவுக்கு வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கட்சியில் வந்து பதவி இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி அமைச்சர் பதவி முதற்கொண்டு எப்படி சேகர் பாபு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்களோ, எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கியமான திமுக அமைச்சராக, அவர் அதிமுகலேருந்து வந்தார், அதிமுகலேருந்து வந்தவருக்கு வந்து முக்கியமான அமைச்சரவை கொடுத்தாங்க. அந்த மாதிரி உழைக்காதவர்களுக்கும் அதே மாற்று கட்சியிலேருந்து வரவங்களுக்கும் திமுக எப்பயுமே மிகப்பெரிய அளவிலான ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அதே மாதிரி பரம்பரையாக தன்னுடைய குடும்பத்தில் மட்டுமே வாரிசுகள் வந்து தலைவராக வரணும், எங்களுடைய பிள்ளைகள் வந்து எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருப்பாங்க. அதனால் அதை கண்டுக்க மாட்டாங்க. திமுக உடன்பிறப்பு வாய்ப்பே கிடையாது. எப்படி ஸ்டாலின் அவர் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்கன்னு சொன்னீங்களோ, எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு வந்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பிறகு அவருடைய மகன் வருவார். அவர்களுக்கும் நீங்கள் வாழ்க ஒழிக அப்படின்ட்டு பேசிட்டு போஸ்டர் அடிச்சுட்டு கொடியை தூக்கிட்டே நிற்க வேண்டியதுதான். வேறு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே
அதை சொல்ல வேணாம், அப்படியே தான் இருக்கணும். தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து பேசுவோம். தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.